என் மகள் வேல் விழிக்கே சொந்தம் இப்படிக்கு மகிமா காலத்துக்குதான் நுழைவீங்க கோலத்திலே நுழைவு இதேபோல்தான் நிறைய பேர் சொத்து வில்லங்கத்திலே செத்து போறான். அவனுக்கு கோமனை இடம் தான் அவன் கேஸ் பண்ண அறிஞ்சு கிடப்பான். அந்த கோமனை இடமும் அந்த கேஸில் காலி ஆகிப்படும். ஏன் அந்த மாதிரி போடணும்? நீ கவலைப்படாத. அந்த அப்படி எழுதுவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல சொத்து ஒரு எழுதிக்கிறாரு, கீழ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறாரு. அதனால மேல் பேப்பர் கீழ்ச்சிட்டு கீழ் பேப்பர்ல சொத்து ஒரு எழுதிக்கிறோம். 2 பேப்பரா? ஆமா. ஆமாண்டா. அப்படின்னா சரி, அந்த கிழவனுக்கு பாலை கொடுத்து படுக்க வச்சு. ஐயோ, பால் ஊற்றி படுக்க வைக்காத. நமக்கு சொத்து வந்துச்சு, இனிமே அந்த ஆள் எதுக்கு போட்டல்ல? ஐயோ, அவ்வளோதான். அதனால நம்ம கணக்கு வராது. அம்மா கணக்கு போடு, நான் கேறேன் பாடு. மன்னனா இருந்தவன் மதுவருந்தினானே என் முதல் தவறு. திருமண வயதிலே மகள் இருக்கின்ற உன்னை 2ஆம் திருமணத்தை முடித்தேன். நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமலே அவனை என் பாதாள சிறை வைத்தேனே, அது என் 3வது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்திருக்கான். அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும். நீ மட்டும் எத்தனை காலம் இருக்க போகிறாய்? பெண்கள் எல்லாம் அச்சம், நாணம், மனம், பயிர்ப்பு 4 வகை இருக்க வேண்டும். நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாள் அவள் வயத்திய கருதளிக்காது. 8 குழந்தை கழிச்சுக்கிறாங்க. ஏன் 8? இந்த கேவனுக்கு ஒன்று நின்றுச்சே. கால் வலிக்காது, உட்கார வச்சு விளங்காதே. இவளால் கருவை கலைக்கதான் நான் முடியும். உணவில் பெற்றெடுக்க மாட்டேன். யார் தெரியுமா? பாம்புக்கு பள்ளியில விஷயம், தேருக்கு கொடுக்கிற விஷயம். இந்த செவடியால் ஒரு கணவன பஞ்சனை நிற்கின்ற போது தாய் என்றும் தாக்கை என்று சேய் என்று மதிப்பான். நீ யார் தலைவனை? குக்களை விழித்து கூண்டில அழைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி முகுமணம் வீசினால் அது குக்கோல குக்கோல குக்குலு முக்குலு குக்குலன்னா நாய் உன்ன நாய் 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 சின்னஞ்சிறு குழந்தையா இருந்த ஒரு நன்னை விட்டு பிரிந்து விட்டார். ஆமா, எங்க அம்மா உன்னை பாலூட்டி சீராட்டி ஆளாக்கி ஒரு பதவி கொடுத்து வாழ்த்தாரு. நல்லவனா வாழ்ந்தவனுக்கு மதுபானத்தை கொடுத்த செவடியால திருமணத்தை என் உடனே கொள்ளும் வியாதியை இப்போ நான் உன்னை கொண்டு நான் அந்த இனத்திலே பிறந்தவல்ல. நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாவீர பீஷ்மன் ஒரு தந்தைக்காக இன்பத்தையே திறந்தான். சந்திர மன்னனுக்கு பரிமளகந்தி என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார். அன்று தேவரெல்லாம் பூமாரி பெய்தார்கள். தந்தைக்காக இன்பத்தை திறந்ததால் சந்திர மன்னன் ஒரு வரத்தை கொடுத்தான். மகனே மகாவீர பீஷ்மா, நீ நினைத்தால் உன் ஆவி போகும் என்று உரைத்தான். அந்த இனத்திலே பிறந்தவன். ஏய், நீ மட்டும் எத்தனை காலம் இருக்க போகிற? தர்மம் அழிந்ததாக சரித்திரமில்லை, அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், அதர்மமே கொல்லும், அதர்மமே கொல்லும். அவங்க
அவங்க சத்தாங்கன்னா மோளை வைக்கணும் தாளை வைக்கணும் அந்த தெருவுக்குள்ள யாரும் தூங்க மாட்டாங்க ஒரே கோசியா இருக்கும் அதுக்கப்புறம் சுடுகாட்டு ஏற்று முதல்ல 20 பேர் கூடயா போவாங்க வண்டியில வச்சு போனோம் பால் வேற ஏற்று போனோம் பழம் வேற தோடணும் இல்ல எரிக்கிறா கட்டலாம் ஏற்று போனோம் மச்சா அவரே சத்தாய் அவரே பத்துக்கினாரு காலம் மாறி போச்சு கம்ப்யூட்டர் காலம் இனிமே சத்தா அப்படியே பார்த்துங்க அவள் பால் குத்தா கூட ஏற்று முடியும் அதெல்லாம் போட்டு அந்த கிழமை எப்படின்னா சாவட்டும் நீ டாபர் சரியா என்ன ஆளு அதான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் ஏதோ அவர்தான் அவர்லாம் வேண்டாம் எனக்கு இவர் தான் வேணும் அவர் ரெடியா இருக்கிறாரு ஏன் பாத்துக்கிறாரு சிரிப்பாரு எப்படி நைஸா சிரிக்கிறாரு நைஸா சிரிக்கிறாரு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல நேத்தா டிவில விளம்பரம் வெட்கப்படாது சொல்லுங்க சின்ன பையனாட்டம் இல்ல ஆமா ரெடி பண்ணி அவர் பேரே சின்ன பையன் சொத்து இருக்குதான்னு கேளு. சொத்துக்குதா ஞாபகம் பத்தணும் பாரு சொத்துக்குதா எல்லாம் இருக்குதான் நீர் நிலம் எல்லாம் இருக்குதாமா யாருன்னு கேளு யாருது அவங்க ஒரு தலைவர் ஏய் ஆள் எனக்கு யாரும் ரெடி பண்ணி நான் ரெடி பண்றேன் அதே போல அந்த தலைப்பறையை கூட்டிட்டு வந்து அவன் எங்க போமா கேணியால இருப்பான் நம்ம கூட்டிட்டு வரா சரி எல்லாம் விடு இந்த நாட்டுக்கு மகாராணி ஆக போற மொத்த சொத்து உங்ககிட்ட வந்துச்சு இன்னொரு வேலை செஞ்சீங்களா அதனால ஒரு 4 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடு என்னது 4 லட்சம் ரூபாய் கூகுள் பிள்ளைல அனுப்பு 4 லட்சமா ஆமா என்ன பண்ண 4 லட்சம் ரூபாய் ஓ என்னமா அந்த ஆள் சாமி ஊத்தி படி வச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க சொத்து எழுதி கொடுத்து நானும் கொலை பண்ணி கூட இருந்தேன் நான் இவ்வளோ வேலை செய்யலாம் நன்றி கட்ட பையா நேத்து கூட 4 போண்டா 2 பாடம் வாங்கி கொடுத்து நீ போண்டா வரைக்கும் அந்த வேலை செய்யலாம் போமா 4 லட்சம் போடு 4 லட்சம் போட முடியாது ஏய் என்னடா ஏய் வால்ல போச்சு ஜோடி ஆவடா அடடப்பா அது போடோல ஏய் நம்மள நான் யாரும் தெரியாது நான் யார் தெரியுமா தூத்துக்குடி கொத்தனாருடா நீ போடு அலெக்ஸ் போடு நான் என்ன 4 லட்சம் போட முடியாது என்ன பண்ண போற ஏய் ஆர்பார்ல தார் காசுன முஞ்சி அம்மா சமாதான குடுக்கடிச்ச முஞ்சி மெயின் ரோட்ல தேஞ்சு போன முஞ்சி சின்ன முஞ்சி 4 லட்சம் ரூபாய் வேணுமா 4 லட்சம் ரூபாய் பாடா அடி பாவி அடி சண்டாடி இவ்வளவு ஒரு ஆரம்பத்துல இருந்துக்கிறமா எனக்கு வருவா 4 லட்சம் ரூபாய் கொடுனா கூட மாட்டேன்டா பாவா என் மூஞ்சி ஆர்பார்ல தார் காசு மூஞ்சி மாதிரி ஆகுதா ஆயா அப்படி ஆகுதா விட மாட்டேன் டேய் சாரு உன் சாவு என்னால் தான் ஆனா நான் சாவடிக்க மாட்டேன் அந்த தளபதி கிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கல நான் கொஞ்சம் இல்லை இனி வந்து நான் திருந்திட்டாயா திருந்திட்டேன் ஜெயில ஓட்டங்கிறான் அவனை காப்பாத்திட்டு போறேன் நான் திரிந்து விட்டேனப்பா திரிந்து விட்டேன் அவனுக்கும் மாமாக்கும் சண்டை அடித்து தெரிந்து விட்டான் அவன் இங்க ஓடி விட்டான் மன்னரும் இறந்து விட்டான் எப்படி அந்த சாரு தேவடியா கத்தியில் குத்திட்டான் குத்தி இடிச்சிட்டான் ஆமா ரவுடி மாரி ஆகும் அடுத்தது உன்னை கொலை பண்ண வந்துங்கிறான் ஆமா அதுதான் நான் குறுக்கு வயல ஓடியாட்டேன் சரி நீ எப்படி திருந்துன 4 லட்சம் ரூபாய் கேட்டேன் கொடுக்கல திருந்திட்டேன் 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா கொடுக்கல திருந்துட்டேன் ஆமா அப்ப பணம் கொடுத்துருந்தா அங்கே நின்று இருப்பேன் நாங்களாம் அப்படித்தான்பா இவங்க ஒரு கோட்டை கொடுத்தா அவனுக்கு ஓட்டு போடுவேன் அவன் கூட இல்லையா இவங்க விட்டானா இவனுக்கு ஓட்டு போடுவேன் கொடுத்தாவா நான் 2 பேரும் கொடுத்தாவா நடுப்படி யாருக்குன்னா போட்டு வந்து அவ்வளோதான் நான் பார்த்துக்கணும் இருப்பான் சரி அது விடுப்பா உன்னை நான் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறேன் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறேன் அவளுக்கு தெரிஞ்சா என் உயிர் போடுப்பா உன்னை கொண்டுடுவாங்க அதனால காப்பாத்துறல ஆமா எப்ப நான் என்ன பாத்தினா எப்பவாவது பார்த்தா காப்பாத்தின நன்றிக்காக ஒரு 40 இட்லி 50 வடை வாங்கி 40 இட்லி 50 வடையா காலையில மட்டுமா ஆமா ஆமா அப்ப மதியம் ஒரு 5 பாட்டி ஆச்சு நைட்டுக்கு 4 கிலோ ரவை படுக்கும்போது ஒரு 3 லிட்டர் பால் அப்படியே நெட்டி சாப்பிடுனாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஒரு 15 பரோட்டா 12 மணி அப்படியே துணி விட்டு ஒரு போயிட்டு
இவ்வளவு சாப்பிட்டு வரும்போது ஆமா ஒரு போயிடுது. அப்ப எப்பதான் வரும்போது தூங்கும் போதுதான் ஒரு போயிடுது. சரி அதை விடு இலவசமா லவ் பண்ணி அவங்க அந்தரங்க சிறையிலிக்கிறாங்க. அவங்களும் சில போட்டாங்களா? அவங்கள எப்போ தூங்கும் போது சிறையில் போட்டாங்க. நீ போய் காப்பாத்துங்க, அப்படியே போயிடு. நான் நேரம் வரச்சோட போன் பண்றேன், வந்துரு. போ ஏய் காப்பாத்து, நான் தளபதி வரேன்டா. முத்தாரத்தில் ஆண்டா களவாடினேன் என்று உடைய தந்தையை என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். உடைய தந்தை இப்போ உயிரோடு இறந்து விட்டார்கள். உடைய சிறிய தாய்தான் கொன்று விட்டார்களா? நாம் இருவரும் இந்த இடத்தில் இருந்தால் நம்மளையே கொன்று விடுவார்கள். சிறிது கால தலைமறைவாக இருப்போம். கால நேரம் வரும்போது அவர்களை படித்திருக்கலாம். ஒரு மைத்துனன் என்று வராமல், முப்படை தளபதி என்று வராமல் மார் மீது எட்டு உதைத்து விட்டாய். கிழட்டு பயலே, மதியில்லா மூடா, உனக்கு பதவி வருகிறா. அரண்மனையில் சாருமதி பார்த்துக் கொள்வான். ஆனால் உன்னை பார்ப்பதற்கு எனக்கு கோபமாக கிழட்டு மன்னன் மார் மீது எட்டு உதைத்தான். மச்சா ஒரு மாமா நிகழ்ச்சிக்கு நாளைக்கு ஒன்னா விடு. என்ன பண்ண நமது கூட்டணியில் உறவு கூட்டணி வெங்காய கூட்டணியும். சரி விடு, மன்னர் இல்ல செத்துட்டாரு. சார் கால் பண்ணிட்டான். ஈரம் இருக்க வர இளைஞர் உதறவில்லை, சாருமதி இருக்க வர என் நம்பிக்கை. உனக்கு கவலையே கிடையாது. அவனுக்கு கவலை அவ இருக்கிறவனு உனக்கு கவலை கிடையாது. சரி அது விட உன் நாட்டு கூட்டு ஒரு இரும்பு தூணு பாடுறான். சூப்பரா நம்ம அதற்காகத்தான் அவளை கூட்டணி ஏன்டா சேகரன் போறா. அது நைசா வர்றான் பாரு. அப்படியே டேய் அது விட்றா. மறக்க மனம் இருந்தால் உன்னை மறந்திருப்பேன். இருப்பது ஒரு மனம். டேய் பாவாத்திர ஐஸ் ரொம்ப வைக்காதரா, உருவிடும். கேட்டா நீ அதை விட்றா. நானா வைக்கிறவன். டேய் அந்த சாரு உனக்கு கூண்டு சொல்லுவியா? நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போற? பார்த்தாயா இவ்வளவு நாட்களாக கஷ்டப்பட்டு பின்பகலை இந்த நாட்டுக்கு வல்ல நீ என்னடா அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராணி, எனக்கு ஈடா யாரும் இருக்க கூடாது, அதனால அவனை 5 பத்த தரேன், கொலை பண்ணிட்டு சொல்றான். சத்தியமா 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னான். நீ கொலை பண்ணிட்டு எங்கிட்ட சொன்னான் அப்படின்னா நாட்டு விட்டு எங்கன்னா தெத்துறா ஓடி போட்டான். ஆமா உன்னை கேவலமா பேசினாவோ சத்தியமா நான் நம்பிக்கலையா? நம்பிக்கை ஏமா தம்பியா சொல்ல சும்மா தலையாடுறா. டேய் சொல்ல ஆயா சொல்ல பச்சா தலையாட்டு பச்சா குழந்தை தெய்வம் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. ஆமாங்க பெண் புத்தி என்பதை நிரூபித்து விட்டா. அவ சொல்லிக்கிறான் அவளை. இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா? சரி நான் உன் சொல்லிட்டா. என்ன நீ போன உடனே உன்கிட்ட ஆசையா இருக்கிற மாதிரி நடிப்பா. எதுக்கு கொலை பண்றதுக்கு? அதே மாதிரி நீ ஆசையா இருக்கிற மாதிரி நடி. நான் பின்னாடி பிடிக்கிறேன், நீ கத்தில ஒரு கொச்சு செத்து போ. எமனை தேடிங்க அவரே அவன் கூட இருக்கிறான். நண்பன் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்று சொன்னான். அதை ஞாபகம் இருக்குதா என்று கேட்கிறான். என்ன முகத்தில் அடிபட்டிருக்கிறது? யார் உங்க கூறினாங்க? சாருமதி. அடியா படுத்த அடி அங்க இது பாருங்க. அடினா எந்த அடிடா? யாரு தெரியா? நீ தான் அடி பட்டு. ஆமா இந்த அடி சொல்றான். அட போலவானா நம்பர் டேபிள். கண்டா நம்பர் டேபிள். என்ன ஒரு காதலன் அம்மா என்னங்க? அல்மோதா இந்த இடுப்புலாம் ஏன் அப்படி நோவர் மாதிரி யாரா பண்ற? நம்ம உட்கார்ந்து வந்தானே என்ன பண்ண? இல்ல தெரியாத சொல்றேன் பராம. அதெல்லாம் பார்க்க முடியாது. விடு. அதுக்கு கூட வைக்கிறேன். நீ ஏன் பாக்கத்துல நான் எங்கடா பாக்கறேன்? சரி விடு. அந்த பாட்டா என்னடா என்ன வக்கா துள்ள என்னடா போனே ஏரிகார போனே அப்படி இல்ல பாட்டு
விடவே உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். போடா போடா பார்த்தாலும் பார்க்கதான் வராது. அப்போ சருமதி சாரு இப்பேற்பட்ட திட்டத்தை வைவகுத்து கச்சிதமாக முடித்தாய் வந்தாய். அது உருப்படவே உருப்படாது. சத்தியமாக சொல்கிற வயிறு வாதி புட்டுக்கொள்ளும். சருமதி உன்னை பார்க்கும்போது என் நாமத்தை எப்படி வந்திருக்கிறது? எப்படி அன்னைக்கள் எமுதன் தேங்கடியே வாடாத வண்ணமலரே செகுத்தாத தெங்கடியே வட்டாத வைகையே வீடுலாம் வைரவே இசை வாழுத்தே உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே அல்ல. சாருமதி என்ன வர்ணிக்கணும்னா 4 பம்பை 8 சிலம்பு ஓடும். ஓ எங்க நண்பன் அவ்வளவுதான் போட்டு அடிப்பா ஆவட்டாவது. என்னது 4 பம்பு வெளி அந்த வர்ணிக்கிறதுலடா. சாருமதி என்னங்க உன்னை நினைத்து நினைத்து உண்ணமில்லை உருவமில்லை உருவடமில்லை. ஏன் என்ன போய் நினைக்கிறேன்? நினைச்சா ஈரமாயிடுது. ஆமா சச்சே மாமா மதிர ஏ மாமா மதுர வீரே ஐயோ நகலாம் படுத்துறீ தாலி அந்த பசங்க அடி கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். தேவடியா செத்து விட்டு எப்படி ஆயா பாண்டவா மூக்கு விட்டு நோண்டாவா ஆண்டோ சாவு சொல்லிட்ட ஆண்டோ என்ன இல்ல ஏப்பா புக்குரு சிவாஜி கணேசன் வந்துக்கிறாரு பாய் இப்போ ஏ முக்கரே எதுக்கு நீ முக்கரே யாரா அசோக தேவடியா வாழ்க்கையில உண்மையா சொல்றேன், ஆசைப்படுங்க பேர் ஆசைப்படாதீங்க. லைஃப்ல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க. கெட்டது அப்புறமாட்டு வந்து எடுத்துமாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பாவம் பாவம். யார் நானா? இல்ல வியாபாரம் அவர் கரெக்ட் பண்ணி விடுறா.
அப்படியே வியாபாரத்துக்கு தான் போறாரு. வாழ்க்கையில் உண்மையா சொல்றேன், ஆசைப்படுங்க பேர் ஆசைப்படாதீங்க. அதே போல வயசுல பெரியவங்க சொல்றாங்களாம் கேளுங்க. ஏன்னா நம்ம வயசுல அவங்க தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய காலம் அந்த தாண்டது இல்ல, தாண்டணும். அது நம்ம வயசுல கடந்துதான் அவங்க வந்திருப்பாங்க. அதனால வயசுல பெரியவங்க சொல்றது கேளுங்க. தவறா கூட பேசிருந்தா மன்னிச்சிருங்க. நான் வாரேன். அக்கா வந்திருக்கண்டா. டப்பாக்கு ஓடியா பாலம். என்னடுக்கு பொன்னாடா வாழ்ந்து வரக்கூடிய பாண்டியம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த முரளி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மண்டலத்தின் மிருதங்க மாஸ்டர் அந்தவாசி அடுத்து எரும்பூர் கிராமத்தை சேர்ந்த அண்ணன் மணி அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் வழங்கியுள்ளார். ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அது அனைவரும் வேரோடு வைத்து விட்டேன். இந்த நாட்டுக்கு மன்னர் இந்த ஆளம் வந்தாண்டா அப்படி நீ சொல்லிங்கிற. இப்பதான் சாருன்னு சொல்லியிருந்தா நான் நாட்டுக்கு நான் தான் மகாராணி. என் ஆசைக்கு ஆளு அவளுக்கு ஆப்பு வைக்க நீ வந்த, உனக்கு ஆப்பு வைக்க 2 பேர் வந்துங்கிறாங்க. என்னை வெல்லவோ கொல்லவோ எவரும் கிடைக்கவில்லை. கல்லை நம்பாதே, உன்னை என்ன தொட்ட மவனை நீ தாயே செல்லிமா தாயே மணிமேகலை பெற்றெடுத்த கொச்சலை இந்த தாய் மாமனை பார்ப்பதற்காக ஒட்டொட்டமாக ஓடியிருக்கிறார். இதுதான் ரத்த உறவு என்பது. மனிதனாக பிறந்தால் தவறு செய்வது ஒன்றுதான். நான் பல இடங்களை போய் வருவேன். போருக்கு மாமனை போய் துடிக்குதா மழை பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதித்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். இந்த மாமனுக்கு என் அக்கா மணிமேகலை இறக்கம் தருவாயில் சத்தியத்தை அது வேலை வைத்துதான் சத்தியமான என்னுடைய குழந்தை பெண் குழந்தை ஆகிவிட்டது. இந்த மண்ணுலகத்தை பெற்றெடுத்து விட்டேன். என்னை கடவுள் ஏற்றுக்கொண்டார். இந்த குலதெய்வத்தை இதுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அன்று முதல் வளர்த்து ஆளாக்கிய நான் பண்ணுவதில் தான் நீ எங்கேயோ போயிட்டு நீ பாடுறதுக்குள்ள ஊர் மேல போட்டேன். உன்னை பார்க்கும் போது என் இதயம் ஆனந்தம் எவ்வளவு பாசம் வர்ற அந்த தாய் மாமன் மீது ரத்த உறவு மணிமேகலை புதி சூண்ட மன்னன் எல்லாம் கடைசியில் புதிசாமல் மண்ணென்று நினைத்திருந்தான். ஆணவம் என்பது தலைக்கேறிக்க இந்த மணிமணி நாட்டில் வாழ்வதற்கு ஆசைப்படலாம். பேராசைப்பட்டு விட்டு மனிதனாக பிறந்தால்
சிறுக சிறுக ஆசைப்பட வேண்டும். இதோ தெரியும் செல்லியம்மன் ஆலயத்தில் வணங்கு. அம்மா